என்னாச்சு? வண்டி சரி பண்ணிரலாமா எப்படி? இடிராசமல டயர்ல ஒண்ணும் சிக்கல. வண்டி ஏன் தள்ள மாட்டேங்குது? வண்டி ஒர்க் ஷாப்ல தான் விடணும். இந்த பழுனு கிளுன்னு கையிலலாம் அவுத்து போட்டுட்டு ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வா. என் பொண்டாட்டி வேற போன் போட்டுட்டே இருக்கா. சரி, அப்ப வண்டியை ஒதுக்கி விட்டுட்டு நான் போறேன். என்னல பொண்டாட்டிக்குவே இப்படி பயப்படையா ஐயா? பொண்டாட்டிக்கு பயப்படுறத நிசாரணமா நினைச்சிட்ட. அது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா மனுஷனுக்கு? ஒண்ணுக்கு அவதவன் ஓரமா ஒண்ணுக்கு இருந்தா கூட இந்த உலகம் ஒண்ணு இல்லாத கதையை ஒன்னொன்னா சொல்லி சொல்லி அவனுக்கு கொன்னே போடும். அந்த நிலைமை தான் ஏன் நிலைமை. கறியை எடுத்துட்டு வர சொல்லிருக்க காலங்காத்தாலேயே இந்த கறியை வெட்டாம முழுசா கொண்டு நட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லுதா. இவளை நான் எந்த கணக்குல கொண்டு வைக்கன்னு தெரியல. இதை தூக்கிக்கிட்டேன்னு தெருவோடி தெரியணும்னா இந்த ஒன்னும் சொல்ல வழி. இந்த பைக்கை தூக்கி அங்க தூக்கி தள்ளி போட்டுட்டு போனி. நான் கொஞ்சம் கழிச்சு வந்து ஒர்க் ஷாப்ல விடுதேன். ஐயா ராஜமணி கிளம்புல, பொண்டாட்டி போன் போட்டுட்டு இருக்கா. காலையிலேயே மண்டியை பிக்காத தத்துவன்னு போ போ. ஹலோ பத்ராளி, ஏட்டி என்னடி வந்துட்டு இருக்க மாட்டி? ஏ அப்பா போன் கேட்டுட்டாப்பா காதுல. இங்க எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரம் வாங்க. பல்லாரி கிளறி எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். ஏட்டி வர்ற வழியில வண்டி நாசமத்து போய் நம்ம முக்கோடி நிக்குது. இனி உனக்கு கறியை கொண்டு வந்து தந்துக்கிட்டு தான் நான் வண்டியை கொண்டு ஒர்க் ஷாப்ல விடணும். இதை வெட்டி கவர்ல போட்டு கொண்டு வந்திருப்பேன். முழுசா கொண்டு வர ஏன் பத்திராளி நீ இப்படி அறிவில்லாதவ மாதிரி மாறிட்ட? ஏங்க அத சொல்லதுக்கு தான் போன் போட்டமுங்க. நீரு கையில தான வச்சிருக்கீரு. முழுசா பெரிய ஆடா இருக்குவா. மத்தவ நிப்ப ராமலட்சுமி. அவ கிட்டோடி போய் மூக்கோடி கொண்டு வச்சிக்கிட்டு வரும். எப்படி வீட்டு வாசல்ல தான் நிப்ப. அத சொல்லதுக்கு தான் போன் போட்டேன் சரியா? அவ வீட்டோடி வரும் அவன நிப்ப. இப்போ போன வையாத்தா ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்குள்ளேயா போய் என் வீட்டுல தான் ஆட்டுக்கறி மூக்குக்குள்ள கொண்டு கறியை கொண்டு வச்சுக்கிட்டு வரேன். மோரை இடிச்சு இடிச்சிடும் போன வை. ஏங்க நீர் அப்படி செய்யுமுங்க. என்னட்ட ஓவரா பீத்திக்கிட்டு பெணத்திக்கிட்டு திரிஞ்சா அப்படிதான் சொல்லி செஞ்சுக்கிட்டு வரணும்னே. ஏங்க இவர் வச்சிட்டாரு. இவர் ஒரு அவசரம் கொடுக்க ஒரு போன பேசி முடிக்க முன்னாடி போன கட் பண்ணிடுவாரு. அவன் வீட்டுக்கிட்டோடி தான் இவர் வரணும். எனட்டே வா இவ பட வைக்க. என்னவோ அவன் மாப்பிள்ள வான்லோகத்துல இருந்து கீழே இறங்கி வந்த மாதிரியும் நான் ஒண்ணுக்கு வக்கத்தவனை கெட்டிக்கிட்ட மாதிரியும் அவன் நடிக்கா. பெரிய கறியை எடுத்துட்டு வந்திருக்காரு போல. எப்படியோ இன்னைக்கு நல்ல மணக்க ஊரே மணக்க அளவுக்கு குழம்பு கறியும் கூட்டுமா வைக்கணும். புழகட்டவா போனாலாம் போக்கடிச்சுக்கிட்டு திரிஞ்சாலாம். ஏட்டி அவ ஜீரி எனக்கு தெரியாது பட்டியா. அவ பாட பேசாட்டி தண்ணி பைப்புக்கு பைப்புல நம்ம ஒரு குடம் முடிச்சா 7000 குடத்தை தூக்கி தண்ணி பிடிப்பா. அவ போறா போக்கடிச்சவா. அப்படி சொல்லாதட்டி மொட்டை. நல்ல பிள்ளைதான் பட்டி அவ. பின்ன கோவகாரிட்டி. நல்ல பிள்ளைன்னு வருவா. இவன் நம்மள்ட்ட கதையை கேட்டு அவள்கிட்ட சொல்லி சண்டையை முட்டி விடலான்னு பாப்பா. ஏட்டி நீ சும்மா இருங்க. அவ பாட பேசாதன்னு சொல்லிக்க விட்டுட்டு. எடி மொட்டை அங்க பாரு பத்திராளிக்கு மாப்பிளைய. ஏன் ராசமலை இது என்ன பெரிய கம்பத்திக்கிட்டு போற? கம்பில்லச்சி ஆட்டுக்கறி. அவன் அந்த பையில போட்டு எடுத்துட்டு வந்து கையில கொண்டுக்கிட்டு வாங்கன்னா வெட்டவும் முடியல. வக்கத்து போய் கிடக்கேன். இந்த யாரு மறந்து போச்சு? சோமசுந்தரியா? ஆமா சோமசுந்தரின்னு ஒருத்தி உண்டுலாச்சு. அவன் வீடு எங்க இருக்கு? சோமசுந்தரி வீடா? ஒரு முக்கோட்டில் கிடக்க. அவகிட்ட மனுஷமே பேசுவானா? சரி சோமசுந்தரி வீட்டுக்கு நீ எதுக்கு போற? என்னடா நடக்குது? சரி சரி அது கிடக்கட்டு. இது ஒரு கவர்ல போட்டு கொண்டு போகலாம்ல. இவ்வளவு ஊர் கருவிய கண்ணை வச்சு பார்த்துட்டாலும் அன்னைக்கு புள்ள கக்கூசில தானே கிடப்பேன். ஒரு இதே இல்லையால உனக்கு? நான் கெட்டிட்டு வந்தவ சொன்னா இதை கொண்டுகிட்டு வாங்கன்னு. சரி அது கிடக்கட்டு. சோமசுந்தரி இந்த முக்கோடி நாங்கள் தெருவில் போற வழியில எனக்கு தெரியாதாச்சு. அவ எவ்வளையோ சொன்னா. சோமசுந்தரி தானான்னு கூட மறந்து போச்சு. சரி நாங்க போய் பார்க்கேன். இவன் எதுக்கு சோமசுந்தரியை கேட்கான்? சோமசுந்தரி கல்யாணம் ஆகி புருஷா இருக்கானே பத்திராளிக்க மாப்பிள்ள. இவன் சோமசுந்தரியை கேட்டாம்னா அப்ப இவன் 2 பேருக்கு ஏதோ ஒன்று இருக்குவேன். சரி இல்லையே இந்த பழப்பே. எதுக்குள்ள அவளை கேட்க? அவகிட்ட மனுஷமே பேச முடியாது. நீ எதுக்கு அவளை கேட்க? யாச்சி ஏதோ ஒரு காரணம் நினைச்சுக்கிடுங்க. இப்ப எல்லாத்துக்கும் சொல்லி நான் கேவலப்பட விரும்பல. ஒரு காரணத்துக்கு கேட்ட உயிரை வாங்காதியோ. எத்தனாவது வீடுன்னு தெரியாது. போற வழியில பாக்கேன்னு சொல்லிச்சுல உடுங்காச்சு. இந்த பையன் ஒரு மாதிரி தலைச்சிட்டு கிடக்கான். ராஜமலை பயங்கர ஆளா இருக்கணும் போல இருக்குவேன். ஏடி மொட்டை என்ன டீ இங்க நடக்குவே? இவன் பத்திராளிக்கு மாப்பிள்ள தானே? பத்திராளிக்கு மாப்பிள்ளையா? உனக்கு தெரியாது? அங்க உன பார்த்ததே இல்லையா? மாப்பிள்ள தானே இழுக்குவையா? அது இல்ல. அது ஏன் இவன் மாப்பிள்ள அவளை கேட்கான்? என்ன டீ இதே ஏதாவது கதை உண்ட மாட்டே என்கிட்ட சொல்லு. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏடி சீமை வச்சோட. ஏடி இவன் நல்ல பையன் மட்டும் சும்மா மட்டும் இல்லாத கையை உண்டாக்கி விடாதடி. நல்ல பையம்னா அடுத்தவன் பண்ணாட்டி எதாவது கேட்டு போறான்.
அவ ஒரு ஆளு சோமசுந்தரி. ஆமா சோமசுந்தரி யாரும் பேச மாட்டா. இவன் எதுக்கு அவளை கேட்க? அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு விளாட்டி. சரி இல்ல பத்துக்கோ பத்திரம் சொல்லு. நாளை பிள்ளை தப்பு இப்படி நடந்து போச்சு நகி. யார வந்து பாப்பா? ஏதாவது ஒண்ணுன்னா யாருக்கு கேவலம்? என்ன இவ இப்படி சொல்லுவா? சவத்தைக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஆமா இவன் எனக்கு அவளை கேட்டான். ஏமா தள்ள முடியலமா? ஏடி இது தள்ளத அளவு கட்டி பிள இல்லாம சோறு போட்டு வளர்த்திருக்கே உன்னை. சோ ஏமா முதுகுதான் வலிக்கவே இழுக்க முடியல. நீ ஒரு கை புடியா போனோட அங்க போய் உட்கார்ந்திருக்க. ஏடி நீ ஓனர் வரது வரைக்கும் இந்த மரத்தை போட்டு தள்ளிக்கிட்டு தான் கிடப்ப. எந்த ஜம்மன எனக்கு குறுக்கு தெரிக்க முட்டி உட்கார முடியாது. சீக்கிரம் கொண்டு வர வந்துட்டாரு. சப்பா அப்பா இன்னும் வரல. ஈரி தள்ளிட்டு வரேன். எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ஆட்டுக்கறி வீட்டுல மணந்து. கொஞ்சம் மாசமா மாலையையும் போட்டுக்கிட்டு சாமியை அடிக்கிட்டு ஒரு இதை தொட முடியல. சீக்கிரம் சீக்கிரம். என்ன டீ வந்துட்டு இருக்க மாட்டி? யாரு? ராமலட்சுமியா? அப்ப சோமசுந்தரி இல்லையா? ராமலட்சுமி இல்ல. ஐயோ எடி ஏங்க நீ அவகிட்ட போனேனா? அதுக்கு தான் கறியை வெட்டாம வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன். இப்ப போனேனா எப்படி? அது நான் போனேன். ஆனா அங்கே யாரும் இல்லையாட்டி. சத்தமெல்லாம் போட்டேன். ஒருத்தர் வெளியே வந்த மாதிரி இல்லை. சரி நீ போன வை. நான் கறி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். கவர்லையும் போட கையிலேயே தூக்கிக்கிட்டே வர. நீ போன வை, நான் வீட்டுக்கு வந்துருந்தேன். நல்ல காலம் இங்க அவளுக்கு இன்னைக்கு பொழைச்சிட்டா நினைச்சுக்கிடுங்க. என்ன எல்லாமே அசிங்கப்படுத்தினா. சரி நீங்க வீட்டுக்கு சீக்கிரம் வாரும். நான் கட்டையெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஓனரக்க பார்க்க முன்னாடி அவளத்தை வெட்டி தூர போடணும். சீக்கிரம் வாரும். போன வை. ஐயோ இவ ஒரு பேர் சொல்லியிருக்கா. நம்ம ஒரு பேர்ல விசாரிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். என்ன செய்யுதுக்கு? சரி எப்படியோ இனியாவதை போட்டு கேட்க மாட்டா. வீட்டுக்கு போவா அதன்னு சொல்லி சமாளிச்சாச்சு இல்ல. சோமசுந்தரிங்க, ராமலட்சுமிங்க, சுப்புலட்சுமிங்க. நம்மளுக்கு இந்த தெருவுல ஒருத்தியலையும் தெரியாது. இவ ஊரா எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. கொடுமை காலம். இந்த காதல் நினைவுகள் தாங்காதே. என்னாச்சு? எங்க அம்மா என்ன உள்ள இருக்கா? கறி வெட்டதுக்கு கம்பளம் தூக்கி போட்டுட்டு இருக்காயா? அவளுக்கு எப்பவும் சிங்கணும் தூங்கணும். அதான் ஜாலி. உங்க அப்பங்கார இருக்கான். உங்கள்கிட்ட சொன்னா புரியாது. எங்க போன பின்னாடி பொறாசிலே கிடக்கா. சொல்லு. இது ஏன் இப்படி? என்னத்தையாவது பண்ணிட்டு போட்டு. அது தூங்கு போதிலும் தூங்காதே பார்க்காதே. ரொம்ப லட்சணம் உண்டு. ஆளாளுக்கு நிலவுல கடங்க. பஜ்ராலிய சீமை விட்டு சிரிக்கி மகள ஏடி நடக்க பாடு தெரியாம கறியை விட்டு கம்பு சாடிட்டு கிடக்கா. ஏடி இவன் என்னதுக்கே போடுதா? வீட்டுக்குள்ள போடுறதெல்லாம் வேற வேற மாதிரி இருக்குது. நம்ம தக்காளிக்கு உள்ளியெல்லாம் வசக்கிட்டு தானே இறைச்சியை போடுவோம். இவன் இறைச்சியை போட்டுட்டு அதுக்கு மேல உள்ளிய போடுதா? ஏமா உனக்கு தெரிஞ்ச மாதிரி வைமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாவ. ஆமா இது நமக்கு சரிப்படாது கேட்டியா? எனக்கு தெரிஞ்சது மாதிரி பிரியாணி தூக்கி கிண்டிட வேண்டியதான். சரி இந்த பல்லாரி வெட்டி வச்சிருக்கேன். தக்காளி தான் வச்சிருக்கேன். தேங்காய் மட்டும் அரைச்சி வைக்க மறந்துட்டேன். அதை அரைச்சி வச்சுட்டு வாங்க. நான் எந்திக்க மாட்டேன் போ. எடி அம்மா எடி இது ஏன் இப்படி ஓடி வரிய? கீழே உளுந்து எந்திக்கிறதுக்கு. ஏன் ஜி கறி இன்னும் வைக்கல? வச்சு முடிச்சோன்னு சொல்லுதே. எடி கறி வைக்கலடி. எடி உன் மகளாங்க போ சொல்லு. ஏன் நான் ஏன் போகணும்? நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன். எடி அதான் ஆச்சி சொல்லுதா. அவளை ஏதோ பாடு சொல்ல வந்திருப்பாவ. எந்தி எஞ்சி உள்ள போனி. ஏமா நான் அங்க கறி வெட்டதை பார்க்க வந்திருக்கேன். நீ போ. எடி வயசானவிய பேசக்கூட இடத்துல உனக்கு எடுத்து பாட்டி இங்கேரே சொல்லுதாவல்ல பெரிய மனுஷி. எந்திரி நீ. பெரிய ஆளு பாடு பேச இடத்துல வந்து உட்கார்ந்துடுவா. சும்மா இருந்த என்ன கூப்பிட்டு அதை தள்ளி கொண்டு போய் இதை தள்ளி கொண்டு போய்னு சொல்ல தெரியவில்ல. இப்ப மட்டும் உனக்கு போறேன். ஒரு சொல்லி பேசி கேட்க சொல்ல. என்னதான் புள்ள வளப்போ கால்வளம். எடி பஜ்ராலி உன் மாப்பிளக்காரன் வந்துட்டானா கறி எடுத்துக்கிட்டு? இல்ல ஆச்சி. ஏன்? என்னது நொல்லாச்சி? எத்தனை மணிக்கு போனா? எடி உனக்கு மண்டல அறிவே கிடையாது. சிரிக்கு மவள. யாச்சி என்னது? ஏதாவது செஞ்சு வச்சுட்டாரா? எதுக்கு இப்படி சொல்லுதியே? என்னன்னு தெளிவா சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்குது. பயமா இருக்கும். எடி உன் மாப்பிள கறி எடுத்துட்டு வந்தாமுட்டி. பெரிய முரட்டு ஆட்டு காலை செப்பா என்ன இழவை எடுத்துக்கிட்டு வந்தா. வந்துக்கிட்டு மச்சாக்கலாம் சுவாமசுந்தரி வீடு எங்கடி கேட்காமட்டி. எடி கறி உனக்கு மட்டுமே இல்லை சுவாமசுந்தரிக்கு பங்கு போகுமா? சுவாமசுந்தரி எதுக்கு அவரு கேட்டாரு? ராமலட்சுமி வீட்டு பக்கத்தோட வந்தா ஒரு நியாயம் உண்டு. இவர் சுவாமசுந்தரி வீட்டு என்ன ஆச்சு சொல்லுங்க நீங்க? என்னத்த சொல்லதுக்கு? நானே இப்படிதான் வாயை பொழந்து நின்று பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் எதுக்குன்னு சொல்லாம அடிச்சாங்கட்டி. அதுலதான் எனக்கு சந்தேகம் வந்து கேட்டியா? இவரை இன்னைக்கு நான் விடவே மாட்டேன். ஆடு வெட்டதுக்கு எடுத்திருந்த கத்தி இன்னைக்கு அவருக்கு தேவைப்படும். எவ்வளவு தைரியம் அவர்
எடு எனக்கு கணிப்பா மாட்டு தெரியாது மட்டுக்கோ. அவன் வந்து கேட்டா நான் சொன்னேன் மாப்பிள்ளைய கரிச்சி பூவில் வைக்கணும் கைக்குள்ள வைக்கணும் வா பொறுப்புட்டு அதான் வந்து சொல்ல வந்தேன். உடனே வாயை பொழந்துடாத என்ன பேசுகான்னு பார்த்துட்டு நீ பண்ணி சரியா? எம்மாடி ஒன்னாலன்னா தவிக்கிறேன் நான் பத்ராளி வந்துட்டாரா? வா மனுஷா எடு நான் போறேன். நான் தான் அப்புறம் சொல்லிக்கங்கன்னு சொல்லுவான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு என்ன சொல்லுக்கான்னு பாரு சரியா? அதுக்கு முன்னாடி சண்டையை போட்டு சோற வைக்காம இருந்தாத. ஆச்சி கறி திங்கைக்கு போறவாட்டி வருவேன் வரட்டுமா? சரி ஆச்சி. என்னடா ராஜமலை கறி குழம்பா? வாரேன். ஏமட்டியே மூஞ்சி இப்படி இருக்குவே? ஒண்ணில்ல கறியை போட்டுட்டு போவோம். ஐயே நீ சொன்னே நம்மட்டி எடுத்து வந்திருக்கீங்க பாரு. நல்ல அழகாட்டு இருக்கட்டி எல்லாம் ஆட்டுக்கறி. நீ புடி வண்டி ஒர்க்ஷாப்ல இருக்குவே கொண்டு அங்கே ஒர்க்ஷாப்ல கொண்டு விடணும். ஆட்டுக்கறியை வெட்டி பிரியாணியை போட்டு நான் வாரேன் வந்து திங்கிறதுக்கு. ஒரு சாப்பில கொண்டு விட போறீங்களா இல்ல நம்ம வேற எங்கேயும் போறீங்களா? ஏ என்னத்தை டீ கொஞ்சம் விட்டு கிடக்கா? புடி மூஞ்சே சரியில்லைன்னா கிளம்புனாதான் கொள்ளலாம். புடி போட்டுட்டு போவோம். ஏன் இவ இப்படி ஆடுகா? நல்லா தான் போன்ல பேசுனா கறி எடுக்கிறது நல்லா தான் எடுத்தேன். என்னன்னு தெரியலையே கண்டுபிடிக்கணுமே. என்னதான் சோத்தை தட்டி தட்டி தொண்டை முழுங்க வச்சாலும் பொண்டாட்டி வேலைக்காரி தான். சும்மாவா சொன்னாவே? யார சொல்லிட்டு கிடக்கா? பத்ராளி இப்ப வாரேன். நீர் வருவேறு போலதான் இருக்குது. நீ போயிட்டு வார வந்து வச்சுக்கிடுறேன். சரிதான் கிளவி என்னத்தை ஏத்தி விட்டுட்டான்னு தெரியலையே. அம்மா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போவோம். திங்கிறதுக்கு வந்தோமா கிளம்புனோமான்னு. சரி கறியை ஒழுங்கா வெட்டு கையை வெட்டிடாத. ரொம்ப அக்கறையில திரிவாரு நடிப்பு வாரு மனுஷா. ஏ இளையவளே வாட்டி கறி எடுத்து வந்து வெட்டதுக்கு நினைச்சு கூப்பிடுவியாமா? அங்க வந்து இருந்திருக்கேன் வீட்டுக்குள்ள விரட்டி விட்டுட்டு மறுபடி கூப்பிடு வார இரு. கீருங்க குடும்பமே கடந்து தொண்டைய போட்டு